అరుణాచలం వచ్చి గురువారు కొన్ని వీడియోలు అయిన తర్వాత తిరిచి ఇక్కడికి వచ్చాము. గురుగారు ఆశ్రమం దగ్గరికి గురుగారు వీడియోలు మేము చాలా వింటా ఉన్నాం. అంటే ప్రతి మనిషికి ఒక ఇంట్రడక్షన్, ఇంటర్వ్యూలు, క్లైమాక్స్ అనేది 3 జీవితంలో జరుగుతూ ఉంటాయి. సినిమా అలాగే జరుగుతూ ఉంటాయి. ఇంట్రడక్షన్ సరదాగానే ఉంటుంది, ఇంటర్వ్యూలో ఏదో సస్పెన్స్గా ఉంటుంది. క్లైమాక్స్ అనేది ప్రతి మనిషికి తెలియలేదు అనుకోండి. సినిమా చూసే మనిషికి క్లైమాక్స్ తెలియకపోతే ఆ సినిమా చూసే ఆడియన్స్ కన్ఫ్యూజ్లో వెళ్ళిపోవాలి. అందుకని అయ్యా కూడా మేము సీడీలు కొన్ని విన్న తర్వాత అసలు క్లైమాక్స్ ఏంటి, మేము ఫస్ట్ హాఫ్ ఇంటర్వ్యూకి అయిపోయింది, క్లైమాక్స్ క్లైమాక్స్ ఆగింది మా దగ్గర. கிளைமேக்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு ஐயா. எந்த ஒரு இது போகணும், பணத்தினால ஒரு நிம்மதி இல்ல, இந்த பேரு புகழால நிம்மதி இல்ல. என்ன இது, நம்ம இதுதான் பாதுகாப்பா நினைச்சிட்டு இதுதான் நம்ம போல பேரு போல இதுக்கு முன்னாடி போனாமே, இது இல்லையே, இது காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லையே. தேகத்தை வந்து நம்ம அது ஜம்ப் பண்ண ஃபைட் பண்ண பார்த்தா ஆட்டோமேட்டிக் இது குறைய ஆரம்பிக்குது. எல்லாத்துக்கும் ஒரு பயம் ஆரம்பிக்குது ஐயா. அதுல என்னன்னா ராம் லட்சுமணன் சொல்லுங்க ஐயா. முதல் கேள்வி கேட்கணும், நான் யார், ஹூ ஆம் ஐ அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி நான் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு முதல்ல ஒரு விடை தெரியணும். அந்த விடை தெரிஞ்சதுக்கு மட்டும்தான் இது எல்லாமே தெரியும். இந்த உலகத்துல இந்த தேகமும் இந்த உலகமும் எல்லாமே பாசிங் கிளவுட்ஸ், எல்லாமே கடந்து போகும் மேகங்கள், எல்லாமே கடந்து போய்கிட்டு தான் இருக்கும். இந்த உடலும் கடந்து போகும். நேற்று நம்ம இருந்தவரும் இல்லை, நாளை இருக்க போகிறவரும் இல்லை. இன்னைக்கு நம்ம இருக்கோம், இது விஷயம் இன்னைக்கு நிகழ்ந்துகிட்டு இருக்க. இப்ப இன்னைக்கு இந்த நாடகத்தை இங்க இறைவன் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்மளுடைய தோற்றமாகவே இங்க அமர்ந்திருக்கும். இவ்வளவுதான் நிலைப்பாடு. இப்ப இதுல நம்ம ஐயா சொன்ன மாதிரி இந்த காசு சம்பாரிச்சாச்சு, புகழ சம்பாரிச்சாச்சு, எல்லாம் சம்பாரிச்சாச்சு, இந்த நிம்மதி வரல, நமக்குள்ள ஒரு சாந்தம் வரல. அதுக்கு என்ன காரணம்னா, நிம்மதிங்கிற வாசகம் என்ன சொல்லுதுன்னா, நின் மதியே நிம்மதி, நின் மதி, மதி இருக்கு, அறிவு இருக்கு, அதுதான் உனக்கு நிம்மதியை தர முடியும். நம்ம சில மெய்யான உணர்தல்களை உணர்ந்து வைக்கணும். இது எல்லாமே அனித்திய வஸ்து, எல்லாமே அனித்திய வஸ்து. இந்த தேகம் எல்லாமே அனித்தியம் தான். நித்தியம் அனித்திய பொருளாய் அப்படின்னா நிலையான பொருள் இல்லாததா இருக்கு. ஆனா இருக்கிற பொருள் எல்லாமே நிலை இல்லாத போயிடும். எல்லாமே 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 ஒன் டைம் ஒன்ஸ் அப்பான் எ டைம்னு ஆயிரும். இப்போ பொசிஷன்ல நம்ம இயங்கிட்டு இருக்கோம், எல்லாம் நிலைப்பாட்டுல இருக்கும். இந்த எந்திரம் ஒடுங்கும் பொழுது இதெல்லாம் போயிடும், எல்லாமே டிசால்வ் ஆயிரும், இது எல்லாமே விலகி போயிடும். அதை ஏத்துக்கிறதுக்குரிய மனசு நம்ம தயார் பண்ணிக்கணும். இப்பவே தயாராயிரணும். எது வந்தாலும் வரலனாலும், எது இருந்தாலும் போனாலும் சமநிலையில இருக்க கத்துக்கணும். என்ன வந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம என்னன்னா, இப்ப இந்த உலகத்துக்கு முன்னாடி ஒரு பொருளாதாரம், ஒரு அந்தஸ்து, ஒரு புகழ் அடையணும்னு ஒரு கனவு வந்துடும். இந்த ட்ரீம் வேர்ல்ட், இது ஒரு கனவு தொழிற்சாலை இந்த உலகம். அப்ப நம்ம மனசு அதெல்லாம் பார்த்து அவங்களெல்லாம் பார்த்து கனவு கண்டுக்கும். இது இப்படியே கனவு கண்டு அதோடலாம் இது உறவாடிக்கிட்டு அங்க போயிரும். நம்ம இங்க இருக்க மாட்டோம். நம்மளுடைய உண்மையான இன்பங்கிறது நமக்குள்ள இருக்கிறது தான். நம்மளுடைய சந்தோஷத்தை இந்த உலகம் தர்ற எந்த பொருளும் நம்மள நிர்ணயிக்கக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது வந்தாலும் இருக்கக்கூடாது, போனாலும் இருக்கக்கூடாது. இந்த சமநிலையை நம்ம முன்னாடியே கத்துக்கணும். இந்த கடல் அலைகள் வரும் போவும், கடல் அப்படியே தான் இருக்கும். இந்த நடிகர்கள் வருவாங்க போவாங்க, நாடகம் நடந்துகிட்டே தான் இருக்கும். நமக்கு செல்வம் வருது போகுது, நமக்கு புகழ் வருது போகுது, ஒரு அங்கீகாரம் வருது போகுது. இதெல்லாம் எது வந்தாலும் நம்ம பெருமைப்படுறதுக்கு இல்ல, போனாலும் வருத்தப்படுறதுக்கு இல்ல. அந்த மாதிரி நம்ம மனசை கட்டமைச்சுக்கணும். முதல் விஷயம் இந்த பயிற்சியில வெற்றி, இதை ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். இதை வந்து நம்ம பற்றக்கூடாது. இப்போ ஒண்ணு பெருசா வருது அப்படின்னா நம்ம பாட்டுக்கு சந்தோஷமா அதுல மயங்கி அடிமைப்பற்ற கூடாது. ஆமா, அதை நம்பி அதுல நம்ம கலந்து இருந்துட்டோம்னா அது போகும்போது நம்ம வருத்தப்படுவோம்.
நம்ம மைண்ட் அதுக்குள்ள போய் ஆமா. உட்கார்ந்தீங்கன்னா அது இழுத்துட்டு போகும். இழுத்துட்டு அது போகும்போது இதுவும் போகும். அது இருந்தாலும் இல்லாட்டியும் நான் இந்த நேரத்துல அமைதியா அன்பா இன்பமா அமர்ந்திருக்கணும். ஏன்னா கடவுள் நம்மளை படைக்கும் போது அப்படிதான் படைச்சாரு. இப்போ ஒரு குழந்தைய பாருங்க, பசிச்சா அழுவும், வலிச்சா அழுவும், இறக்கி விட்டா விளையாண்டுகிட்டு இருக்கும். ஏன்னா ஆமா, அது விளையாட வந்திருக்கு. அதுக்கு அதே மாதிரி விளையாட வந்திருக்கும். நம்ம எல்லாருமே குழந்தையா தானே இருந்து வந்தோம். நம்மளுடைய இந்த பருவம் வளர வளர, இந்த புத்தி வளர வளர, விடாது விடலை அப்படின்னு அந்த பருவம் வளர வளர இந்த உலகம் நமக்கு சில விஷயங்களை கத்து கொடுக்குது. அது கத்து கொடுக்கும் போது அந்த இன்பத்தை தொலைச்சிட்டோம். இதுல வந்தாச்சு, இந்த அறிவை கொண்டு வந்து நம்ம இங்க வச்சிட்டோம், அத தொலைச்சிட்டோம். ஏன்னா நம்மளுடைய ரியாலிசங்கிறது அன்புதான். குழந்தை எப்படி நம்மள கடவுள் கொடுக்கும் போது பரிபூர்ணமா சித்த சுத்த சிசுவா வச்சான். எந்த நிர்மலமும் கிடையாது, அப்படியே சந்தோஷமா இருக்கும். இறக்கி விட்டீங்கன்னா பசிச்சதுன்னா சாப்பிடும், வலிச்சதுன்னா அழுவும். மத்தபடி எப்பவுமே விளையாண்டுகிட்டு தான் இருக்கும், யாருகிட்டயுமே விளையாண்டுகிட்டு தான் இருக்கும். இந்த புவிக்கு பேர் அழகிய திருவிளையாடற் புராண கூட மேடை, திருவிளையாட அமைத்த மேடை இது. ஆமா, இறைவன் விளையாடுவதற்காக அமைத்த. நம்ம இதை சீரியஸா எடுத்துக்கிறோம், இதை நம்ம சீரியஸா எடுத்துக்கிறோம். அண்ணன் தம்பி பந்தம் பாசம், வலிக்குது காயம், பொருள் வரவு பொருள் இழப்பு, அந்த புகழ் அங்கீகாரம் தூக்கி எறியப்படுறது, இப்படி எல்லாம் நம்ம போய் அதோட அகப்பட்டுக்கிறோம். எது இருந்தாலும் இல்லாதது போலவே இரு, எதுவுமே இல்லாட்டி இருக்கிற மாதிரியே இரு. இது எதுவும் இந்த உலகமோ இந்த உலகத்தினுடைய வளங்களோ இந்த உலகத்தினுடைய பிடுங்களோ நம்ம பாதிக்க கூடாது. ஆமா, பாதிக்க கூடாது. ஆமா, சாட்சியாவே பாக்குறோம். எனக்கு அது மேல விருப்பம் இல்ல வெறுப்பும் இல்ல, சாட்சியா பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்த்துக்கு பழகுறது தான் இந்த ஞானம். ஏன்னா இது ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த பசிக்கிற வரைக்கும் சாப்பிடுவேன், இந்த உடல் இயங்குற வரைக்கும் இயங்குவேன், இது முடியும். இதுக்கு ஒரு முடிவு இருக்கு. இது ஒரு என்ஜின், இது ஒரு மெஷின். அது ஒரு நாள் செயலற்று போகும். நான் அப்ப அதை உணரக்கூடாது, இப்பவே உணரணும். அதனால ஒரு பெரிய நிலைப்பாடுகளை தேடி போறது, அதை அடைய போறது, அதை விரும்புறது, வர்றது போறது அப்படின்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எதை விரும்பினாலும் எவ்வளவு விரும்பினாலும் அதுக்கு எதிரா உங்களுக்குள்ள வெறுப்பு உணர்வு தோன்றும். விருப்பு எதுல எவ்வளவு தூரம் இருக்கு. இப்ப 7 டெசிபிள் இருக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா அதே 7 டெசிபிள் வெறுப்பு தோன்றும். பேலன்ஸ் தோன்றிதான் தீரும். அதை விரும்பும் போது விரும்புறான், தூக்கி எறியும் போது தூக்கி எறிஞ்சிடறான்ல. இப்ப ஒருத்தன் ஒரு காதல் பண்றான், கல்யாணம் பண்றான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, முழுசா வாழ்க்கையே அதுதான் விருப்பின் பெயரால அமையுது. அடுத்து 7வது மாசத்துல முழுசாவே அது எனக்கு வேணான்னு போகுது இல்ல. என்ன காரணம்? நீ விரும்பாம வெறுக்காம தன் இருப்புல இருந்தா போதுமானது. நம்ம விரும்புறது தன்னை காட்டுறதுங்கிறது எல்லாமே நாடகம், ஆக்ஷன். இது சும்மா அதெல்லாம் ஏமாற்றவில்லை. நீ காதலிக்க வேண்டிய இடம் கடவுள் மட்டும்தான். அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. இதெல்லாம் சும்மான்னு சொல்றேன். இது ஒரு மன அமைச்சல். அவங்கள குளிர்விக்கிறதுக்காக நம்ம ஒரு அதுக்காக நம்ம சொல்ற இதெல்லாம் ஒரு யுக்தி. அது அவங்க அப்படி இருக்காங்களா வர்றாங்களா போறாங்களா அப்படின்னா இன்னைக்கு அந்த காலத்தினால யாருக்குமே எந்த லாபமுமே கிடையாது, இந்த உலகத்திற்கு எந்த லாபமுமே கிடையாது. இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படி ஒரு பயணத்துல இருக்கிறாங்க. ஆனா அது எல்லாமே ஓயும், எல்லாமே டயர்ட் ஆகும், எல்லாமே இதெல்லாமே அதனுடைய விடுவிப்புகள் எல்லாம் விடுவிக்கும் போது நீர்த்த நிலைக்கு போயிடும். ஏன் கடவுள் வர்றது இல்லைன்னா, இவன் கடவுள் வந்தானே சும்மா வரும்போது எல்லாம் கும்பிடுவான், வருவான், போவான். அதுக்கப்புறமேட்டுக்கு தோல் மேல கை போடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவன் காலை அமுத்தி விட சொல்லுவான் கடவுளை. அதனாலதான் வர்றது மனுஷன். ஆமா, மனுஷன் அபாயகரமானவன். ஃபர்ஸ்ட் வந்தானே காலை தொட்டு கும்பிடுவான், அதுக்கப்புறமேட்டு தோல் மேல கை போடுவான், அதுக்கப்புறமேட்டு இவன் காலை அமுத்தி விடுவான், அதுக்கப்புறமேட்டுக்கு ஏன் காலை அமுத்தி விடுறான்னு சொல்லுவான். ஆமா, இப்ப இந்த அசுரர்கள் எல்லாம் பாக்குறோமா இல்லையா? அசுரர்களும் படைப்பு தானே. அவன் இப்ப இறைவன் மேலேயே கை வைக்கிறானா இல்லையா? அதனாலதான் அவர் கரைந்து போனது.
அவர் வந்து எப்பொழுதுமே ஒரு உயிர் பொருளாதான் இருக்காரு. அவர் காட்சிக்கு வராத பொருளாதான் இருக்காரு. அவருக்கு உருவம் கிடையாது. இருந்தாலும் அதெல்லாம் ஒரு காலகட்டத்துல தோன்றி இருக்காங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு அந்த நிலைப்பாடு இருந்தது. அதனால நம்ம மனசு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். மனோகாரகன் சந்திரன். இந்த ஜோதிடத்துல போனீங்கன்னா மனோகாரகன் சந்திரன் சொல்லுவாங்க. சந்திரன் வந்து ஒரே இடத்துல ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ரொட்டேஷன்லயே இருப்பாங்க, தேஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம மனசை பாத்தீங்கன்னா தெரியும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும், எதுவுமே இருக்காது, காசு இருக்காது, பணம் இருக்காது, அப்படியே அப்படின்னு இருக்கும். அப்படி எல்லாமே இருக்கும். ஒரு நாள் அது பாட்டுக்கு கோழி குஞ்சு மாதிரி அப்படியே அப்படியே உட்காந்துருக்கும். எல்லாம் இருக்கும், காசு இருக்கும், பணம் இருக்கும், ஆள் இருக்கும், அறவம் இருக்கும். இந்த மனசு மட்டும் இங்க போய் உட்காந்துருக்கும். ஆமா, ஏன்னா நம்மளுடைய இயல்பே அதுதான். அதனாலதான் நம்ம அங்க டச் பண்ணவே கூடாது. அது அப்படிதான் இருக்கும். 15 நாள் இப்படி இருக்கும், 15 நாள் அப்படி இருக்கும். எதுவுமே ஆமா, இது நம்மளுடைய தண்ணி இயல்பை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சுபாவத்தை புரிஞ்சுக்கணும். இதுதான் அதனோட கேரக்டர். நாய் கட்டி போட்டிருக்கோம், 8 நாய் இருக்கு, அதுல ஒரு நாய் கடிக்கும், அந்த நாய் கிட்ட போக கூடாது. அது மாதிரி அது அவரு நம்ம கூட பழகினவரு. இந்த பேதங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம கிட்டாயே இருக்குது, அதெல்லாம் இருக்கு, எல்லா மனுஷனுக்குள்ளாரையும் இருக்கு. எப்ப இந்த சரீரம்ன்றது, இப்ப இந்த ஒரு புல் இருக்குல்ல, அதுல இருந்து தொடங்கி புல்லாகி, பூடாகி, புழுவாய், மரமாகி, பல் விருகமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய் வந்திருக்கோம். இந்த எல்லா பிறப்பையுமே பிறந்து முடிச்சிட்டோம். அதனால இந்த மனித பிறப்பு நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ஏன் பிறக்கலன்னா, இப்ப மனுஷனா பிறந்திருக்கவனா இதெல்லாம் பிறந்துட்டான். உனக்குள்ள ஒரு பாம்பு இருக்கு, உனக்குள்ள ஒரு கீரி புள்ள இருக்கு, உனக்குள்ள ஒரு சிங்கம் ஒண்ணு இருக்கு, உனக்குள்ள ஒரு யானை ஒண்ணு இருக்கு, உனக்குள்ள ஒரு மலை பாம்பு ஒண்ணு இருக்கு, உனக்குள்ள ஒரு நரி ஒண்ணு இருக்கு. ஆமா, இதெல்லாம் ஆமா ஆயிரமா இல்லையா? சாந்தமா உட்கார்ந்துருக்கோம். அங்க களத்துல ஏதோ ஒண்ணு சூழ்நிலை மாறும்போது நம்மளுடைய அந்த பதிவுகள் வந்துருதா இல்லையா? அதுதான் அவர் யார், அவர் யார். இப்ப அவரு தான் சொல்றேன். இப்ப ஒரு முள்ள தாண்டி போடா, மிதிச்சுட்டு போடான்னா போக மாட்டேங்கிறான். இப்படி ஒரு சின்ன முள்ள தாண்டி போக மாட்டேங்கிறான். அவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா முள்ளு வனமே ஒரு நாள் ஓடிடுறான். எப்படி ஓடுறான்? அது ஏன் முதல்ல ஓடல? கட்டாயம் ஏற்படும் போது இந்த மனிதன் எதையும் செய்வான், எப்படியும் செய்வான். இவனுக்குள்ள அத்தனை பதிவுகளும் இருக்கு. அப்படின்னா கடவுளை கிட்ட போறதுக்கு என்ன தடை? கடவுள்கிட்ட போறதுக்கு தடையெல்லாம் இல்ல. நீ கடவுள்ங்கிறது நீ உணரல. நம்ம கிட்ட இருக்க அந்த உயிர் தான் கடவுள். இப்ப இந்த மண் இருக்கு, இதுல ஒரு விதை இருக்கு, இதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. இந்த மண்ணுல உயிர் கிடையாது, உயிர்ப்பு இருக்கு. அந்த என்ஜின் இருக்கு, உயிர்ப்பு இருக்கு. இதுல ஒரு உயிர் இருக்கு. இப்ப இந்த கல்லுல இல்லாத உயிர் இதுல இருக்கு. இப்ப இந்த கல்லு கிடைக்குது முளையில, ஆனா இதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. இதை நான் மண்ணுக்குள்ள கொண்டு வந்த போது இங்க உயிர்ப்பு, அதை உயிர்ப்பிக்குது, ஒரு உயிரா வருது. அதே மாதிரி நமக்குள்ளாரையும் ஒரு உயிர்ப்பு உயிரா வருது. இந்த உயிர் வந்து உள்ளத்தை, மனசை ஆக்டிவேட் பண்ணுது. இந்த மனசு இந்திரியங்கள், பொறிகள், புலன்கள் இதோட சம்பந்தப்பட்டு இந்த உலகத்தை பாக்குது. அது என்ன நினைச்சுக்குது? இந்த தேகம்தான் நானு. நேரத்துக்கு சங்கம் முக்கியமா, சாப்பாடு முக்கியமான, சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னா இந்த தேகத்திற்கு உண்டானதுதான் வாழ்க்கை. என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் இது மட்டும்தான். நான் வாழ்ற வரைக்கும் நான் அப்படி நிம்மதியா எல்லாம் வந்து ஊர் போற்ற, உலகம் போற்ற, பெரும் செல்வத்தோட, அப்படி ஒரு மிடுக்கோட அப்படி நான் வாழ்ந்துட்டு வந்தா போதுன்னு அது நினைக்கும். இது இப்படியே இந்த உடல் இருக்காது. ஒரு இடத்துல ஓய்வடையும், ஒரு இடத்துல சோர்வடையும். அதை நம்ம இப்பவே புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கணும், இது இவ்வளவுதான் அது வேலை, இவ்வளவுதான் அது வேலை. இது ஆசைப்படும், அதுக்கப்புறமேட்டுக்கு அதையே அது புறம் தள்ளும். இந்த தண்ணி இயல்பை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம உயிர் பொருளா நம்ம உணரணும். நம்ம வந்து இந்த உடல் இல்லை, இந்த உள்ளம் இல்லை, இந்த இந்த இல்யூஷன், இந்த இமேஜினேஷன் இதெல்லாம் இல்லை. எனக்குள்ள உயிர் மயமா ஒண்ணு இருக்கு. என் இந்த சொல்ல எது காரணமாக இருந்ததோ, இதை சிந்திக்க எந்த சித்தத்திற்கு ஆதார பொருள் காரணமா இருந்ததோ அந்த உயிர் பொருளை நான் அடைய வந்திருப்போம். நான் உயிர் தான் அப்படின்னு நான் உணரணும். உணரும் பொழுது
நம்ம சில விஷயங்களை உள் வாங்கிக்கணும். ஆசைகள், அவஸ்தைகள், பற்றுகள், பதட்டங்கள், இதுல இருந்தெல்லாம் நம்ம 100% உள் வாங்கணும். எக்ஸெப்டேஷன் பண்ணணும். ஆமா, ஏத்துக்கணும், சத்தியத்தை ஏத்துக்கணும். இது இது எல்லா அளவு, வளம், நலம், இதுதான் அளவு உனக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கு. உனக்கு இறைவன் தடுத்து கொடுத்ததை எவனும் தடுக்க முடியாது. இறைவன் மறுத்துட்டான்னா எவன் கொடுத்தாலும் உன்கிட்ட நிக்காது. இவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த உடம்பையே என்ன சொல்றாங்கன்னா, உடைமை பொருள் செகண்ட் பார்ட் அப்படிங்கிறான். இது என்னோட உயிர் தான் ஃபர்ஸ்ட் பார்ட். நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் விட்டுட்டு செகண்ட் பார்ட் தான் இம்பார்ட்டன்ட். இதுதான் கொடுத்துட்டு, ஏன்னா பசிக்குமே, இன்னும் 3 hours போனா பசிக்குமே, அது ஒதுங்கிறதுக்கு ஒரு வீடு வேணுமே, இந்த உலகத்துக்கு முன்னாடி இந்த ஆடை, இந்த அலங்காரங்கள்லாம் வேணுமே, இந்த உலகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வேணுமே, இது இவங்களுக்கு முன்னாடி கௌரவமா ஒரு நெஞ்சு நிமித்திட்டு வாழணுமேனு ஒரு கனவு ஒண்ணு இருக்குல்ல, இந்த பாலா போன கனவு, இந்த பாலா போன கனவு தான் அதுவான்னு கேக்குறேன். நமக்கு இறைவன் புது கார் வாங்கினாலும் ஐயா, அங்க ரோட்ல விட்டா இறங்க வரலாம், நேரா வந்து அவர் முன்னாடி வந்து இறங்குற மாதிரி எல்லாம் மைண்ட் சொல்லுது. இங்க இறங்காதடா, 50,000 கார் வாங்கல, அவங்க முன்னாடி போய் இறங்கன்னு சொல்லுது. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் அதுதான் ஆணவம். அதான் இந்த 4 அகங்காரம். நான் யார் தெரியுமா, அன்னைக்கு அப்படி இருந்திருக்கலாம், இன்னைக்கு நான் யார் தெரியுமா, பாரு. நீ பார்த்து நீ வயிறு எரியணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். ஆமா, இது ஒரு மிருக இயல்பு. அவங்க